சிவன் கோவிலில் இந்த தவறை மட்டும் செய்து விடாதீர்கள். சிவன் சொத்துக்குல நாசம் என்பார்கள். 63 நாயன்மார்களில் ஒருவரான சிவனின் தீவிர பக்தராக இருந்தவர். இவர் சிறு வயதிலிருந்தே சிவனின் தீவிர பக்தராவார். இவர் ஒரு நாள் மாடு மேய்க்கும் பொழுது அந்த பசுக்கள் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வதை கண்டார். உடனே சண்டிகேஸ்வரர் அதை பார்த்து மகிழ்ந்து அவரும் ஒரு மண்ணாலான சிவலிங்கத்தை உருவாக்கினார். அதற்கு தினமும் அபிஷேகம் செய்து வந்தார். இதை கண்ட அவருடைய தந்தை மிகவும் கோபம் கொண்டு சிவலிங்கத்தை காலால் உதைத்தார். கோபமடைந்த சண்டிகேஸ்வரர் அவருடைய தந்தையை பிரம்பால் அடித்தார். இதை பொருட்படுத்தாமல் மறுபடியும் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தார். இதை கண்ட சிவன், இனி என்னுடைய பூஜைக்கும் பொருள்களுக்கும் நீதான் உரியவர் என்று சண்டேஸ்வரர் பதவியை அளித்தார். சண்டேஸ்வர நாயகர், சண்டிகேஸ்வரர் என்று இவரை அழைக்கின்றார்கள். சிவன் கோவிலின் இடதுபுறத்தில் இவருடைய ஆலயம் அமைந்திருக்கும். சிவன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் சிவனை தரிசித்த பிறகு சண்டிகேஸ்வரரிடம் சென்று, நாங்கள் இந்த கோவிலில் இருந்து திருநீரையோ எதையும் எடுத்துச் செல்லவில்லை என்று கூறிவிட்டு, ஓம் நமசிவாய என்று கூறி விடை பெற்று செல்ல வேண்டும். அவரிடம் வழிபடும் பொழுது கை தட்டியோ நூலை வெட்டி போட்டோ அவரை தொந்தரவு செய்யக்கூடாது. என்றால் அவர் தியான நிலையில் இருப்பதாக நம்பப்படுகிறது.